அன்னை செய்தி. காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளிகளை கட்டிக்கொண்டு 17வது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசின் ஊரக உள்ளாட்சி துறையில் பணியாற்றி வரக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் தான் தற்போது 17வது நாளாக வாயில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இவர்களது ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் தங்களை தமிழக அரசின் அண்மையில் ஜனவரி 3ஆம் தேதி வெளியிடப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காதது ஏன் என்ற கேள்வியாக எழுப்பியும் தங்களை புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிட வலியுறுத்தியும் தான் இந்த 17வது நாள் போராட்டத்தில் நூதன முறையில் வாயில் கருப்பு துணிகளை கட்டி ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்று வரும் இந்த 17வது நாள் போராட்டம் என்பது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரையில் தொடர் காத்திருப்பு மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்திய ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசு துறை சார்பில் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி 3 நாட்களுக்குள் தமிழக அரசு துறையில் பணியாற்றி வரும் இந்த ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிடுவதாகவும் அதனால் போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஜனவரி 13ஆம் தேதி இவர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை திரும்ப பெற்றனர். ஆனால் அளித்த வாக்குறுதியின்படி இதுவரையில் அரசாணை வெளியிடாத தமிழக அரசை கண்டிக்கும் விதமாக தான் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் இவர்கள் மீண்டும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 17 நாட்களாக நூதன முறையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை இவர்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக நேற்று திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்தினர். தமிழக அரசு துறைகளில் காலமுறை ஊதியத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் பணியில் ஈடுபட்டு வரும் தங்களை அரசாணை சேர்த்து, அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அரசாணை வெளியிட வலியுறுத்தி நேற்று நூதன முறையில் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்திய இந்த கிராம ஊராட்சி செயலாளர்கள் இன்று மீண்டும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வாயில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு அரசாணை வெளியீடு தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் கிராம ஊராட்சி செயலாளர்களையும் சேர்த்து அரசாணை வெளியீடு என்ற ஒற்றை முழக்கத்தை வலியுறுத்தி இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசின் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும் தமிழக அரசு துறைகளில் சி பிரிவு நிலையில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் பெறும் ஊதியத்தை தாங்களும் பெற்று வந்தாலும் கூட தங்களுக்கு அரசின் ஓய்வூதிய பலன்களாகட்டும் அரசின் இதர பல திட்டங்கள் எதுவும் தங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு யார் காரணம் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். தமிழக அரசின் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றினால் அவர்களுக்கு தமிழக அரசு பிற ஊழியர்கள் பெறும் அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது இந்த விதியை நடைமுறைப்படுத்தாமல் தட்டி கழிப்பது தமிழக அரசின் முதலமைச்சரா அல்லது நிதித்துறை செயலாளரா அல்லது ஊராட்சித்துறை செயலாளரா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றனர். எனவே தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தமிழக ஊராட்சி செயலாளர்களையும் சேர்க்கும் வரை தங்களது போராட்டம் நாளுக்கு நாள் நூதன முறையில் பல்வேறு வடிவங்களில் தொடரும் என்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் பாஸ்கோ எச்சரித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். அரசாங்கம் ஆணையரகத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு முன்பதாகவே உரிய உத்தரவுகளுக்காக தலைமைச் செயலகத்திற்கு கோப்பு சென்று விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 20 நாட்களில் இந்த நேரத்திற்கு பார்த்தால் நாங்கள் இங்கே 17 நாட்களாக போராடி வருகிறோம். இந்த தருணத்தில்
உரிய அரசாணையை வெளியிட்டிருக்க வேண்டும். கடந்த 17 நாட்களாக நாங்கள் ஊராட்சி செயலர்கள் தகுதியான ஓய்வூதியத்தில் இணைத்து அரசாணை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டு இங்கே போராட்டம் நடத்தி வருகிறோம். ஒரு நீதி இருக்கிறது. 2018 டைம் ஸ்கேல் வந்துட்டோம். வந்த பொழுதே அங்கே பணியாளர் நிர்வாகத்துறை அனுமதி இருக்கும், நிதித்துறை அனுமதி இருக்கும். இந்த 2 அனுமதி வாங்கிட்டு தான் போடுவாங்க ஒரு ஜிஓ. ஸோ வந்ததையுமே இதை கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அன்றிலிருந்து இன்று வரை உள்ள அதிகாரிகள் மேலே கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் கொண்டு செல்லவில்லை. அது ஏன் கொண்டு செல்ல வேண்டியவில்லை என்றால் வேண்டுமென்றே இவர்களை புறக்கணிக்க வேண்டும், இவர்களுக்கு உரிமையை கொடுக்கக்கூடாது, சலுகைகளை கொடுக்கக்கூடாது என்பதை தவிர வேறு என்ன